Hello friends, நான் உங்க ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Fit and Food Tamil channel. நம்ம இந்த வீடியோல 4 cheapest weight gain food that makes you give mass அதுதான் பார்க்க போறோம். 4 ரொம்பவே விலை கம்மியான ஃபுட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அது உங்களோட உடல் எடையை ரொம்ப சீக்கிரமாவே கூட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 4 என்னன்னா பனானா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பனானா நீங்க டெய்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடையில ரொம்பவே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். எவ்வளவு ஒல்லியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க டெய்லி பனானாவை சாப்பிட ஆரம்பிங்க, உங்களுக்கு உடல் எடையில செம்மையான டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து நம்பர் 3 வேற எதுவுமே இல்லை, நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டு குடிச்சிட்டு தான் இருப்போம் டெய்லி, மில்க். ஆமா, மில்க் டெய்லி குடிச்சாலும் நம்மளோட உடல் எடையில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கடையில் விற்கிற மில்கை காட்டிலும் நல்லா பசும்பால் குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா கடையில் விற்கிற பாக்கெட் பால் எல்லாத்துலேயுமே அதில் இருக்க நம்ம உடம்புக்கு தேவையான ஃபேட் எல்லாத்தையுமே நீக்கிட்டு அதிலிருந்து அவங்க அகைன் கீ பட்டர் எல்லாமே எடுத்துட்டு வெறும் பாலை தான் வைப்பாங்க. இதே பசும்பால் நீங்கள் வாங்கி குடிச்சிங்கன்னா அது உங்களோட உடல் எடையை கூட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்க ஃபேட் எதுவுமே நீக்காதனால. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்பர் 2 என்னதுன்னா பீனட். ஆமாம், கடலை பருப்பு தான். ரேட்டும் ரொம்பவே கம்மி. ஜஸ்ட் டெய்லி நீங்கள் 50 கிராம் மட்டும் கடலைப்பருப்பு டெய்லி சாப்பிட்டாலே போதும், அது உங்களோட உடல் எடையை கூட்டுறதுக்கு ரொம்ப உதவும். ஏன்னா கடலைப்பருப்புல ரொம்பவே அதிகமான காப்ஸ் இருக்குது, அது உங்களோட உடல் எடை கூட்டுறதுக்கு ரொம்பவே நல்லது. அது போக கடலைப்பருப்புல ப்ரோட்டீன்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்கு, அதனால உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீனும் நம்மளோட உடம்புக்கு நல்லாவே கிடைக்கும். அதோட சேர்த்து நம்ம காப்ஸ் நல்லா இருக்கும், நல்ல சீக்கிரமாக நமக்கு உடல் எடையை கூட்டுறதுக்கு அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1, இது நல்ல ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஆமாம், நம்பர் 1 என்னதுன்னா டேட்ஸ் சாப்பிட்றது மூலயமா நம்மளோட உடல் எடை நல்லாவே கூடும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கூடும். டெய்லி முடிஞ்ச அளவுக்கு 50 கிராம்ஸ் ஆஃப் பீனட்டை மறக்காமல் சாப்பிடுங்க, அது ரொம்பவே நல்லது. உங்களோட எடையை நல்லாவே கூட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு பனானா, அதுக்கடுத்து பால், அதுக்கடுத்து 50 கிராம்ஸ் ஆஃப் பீனட்டு, அதுக்கடுத்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு 4 பேரிச்சம்பழம்னாச்சும் சாப்பிடுங்க. பேரிச்சம்பழம் ரொம்பவே அதிகமாக காப்ஸ் இருக்கும். அதிகமாக காப்ஸ் இருக்கனால உங்களோட உடல் எடையை ரொம்பவே சீக்கிரமாக அது உங்களுக்கு கூட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருக்க இந்த 4 வெயிட் கெயின் ஃபுட்ஸை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும், உங்களோட உடல் எடை செம்மையாக ரொம்ப சூப்பராக உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு உடல் எடை சும்மா ஏறிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 ஃபுட்ஸுமே ரொம்பவே ரேட்டு கம்மி. நம்ம எல்லாராலுமே இந்த ஃபுட்ஸ் வந்து எல்லாருமே வாங்கி நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம சாப்பிட முடியும். ஸோ மறக்காமல் இந்த 4 ஃபுட்டுமே நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்க. இந்த 4 ஃபுட் நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்துட்டீங்கனாலே போதும், உங்களோட உடல் எடை எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சீக்கிரமாகவே நல்லாவே எடை கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பை பாய்.